வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 5 பேரை இந்த வாரம் நம்ம குத்துறோம் அப்படின்ற மாதிரி இந்த இன்னொரு 5 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யார் யாரை வந்து குத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 5 பேர் தனியாக உட்காந்து அடுத்த வாரம் நாமினேஷனில் யார் யாரை குத்தலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. விஜய் பார்வதி, கம்ருதீன், பிரஜன், அதுக்கப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா. ஸோ இவங்க 5 பேரும் வந்து அடுத்த 5 பேரை நம்ம குத்துறோம், இவங்க தான் அந்த 5 பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமை வந்து ஃபுல்லாக இறக்குறோம் இந்த வாரம், எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம சூப்பராக கேம் விளாட்றோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக இந்த தடவை நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்க போகிறேன், நீயும் இறங்கி ஆடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விஜய் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே அதுக்கு இந்த தடவை நம்ம நாமினேஷன் ப்ராசஸ்லேருந்தே அதை நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த தடவை எஃப்ஜே வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது, அதனால் அவனை வந்து நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். மற்ற 5 பேரை வந்து இந்த தடவை நம்ம குத்துறோம், நம்ம ஆளுக்கு 2 ஓட்டு போட்டு நம்ம 2 கவுண்ட் வர மாதிரி நம்ம ஓட் பண்ணிடலாம், விச் மீன்ஸ் நாமினேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த 5 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் பிக் பாஸ்க்குள்ளே இருக்குது. பட் இந்த வருஷம் வந்து அதை பற்றி கேரே பண்ணிக்கல பிக் பாஸும் விஜய் சேதுபதி சாரும் அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆடியன்ஸ் வந்து அதை தான் வந்து அடிக்கடி முணுகுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அதையே வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு லைக் யாரும் எதுவும் கேட்கல, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 5 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபி, கெமி, அதுக்கப்புறம் ரம்யா, அதுக்கப்புறம் கனி. ஸோ இவங்க 5 பேரையும் வந்து நம்ம நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனில் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. சாண்ட்ராவும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு ஆக்சுவலாக என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ நாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ காலையிலேயே நடக்குமா ஈவினிங் நடக்குமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. மோஸ்ட்லி காலையிலே இருக்கும், ஏன்னா தலை டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு காலையிலே வந்து நாமினேஷன் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன உண்மையாக நடக்குது அப்படின்றது நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.